மலேசியாவின் மக்கள் தொகையோ 3.41 கோடி, வாகனங்களின் எண்ணிக்கையோ 3.87 கோடி. மக்கள் தொகையை மிஞ்சிய வாகனங்கள். மலேசிய இசைக்கலைஞர் அங்கப்பன் பிள்ளை காலமானார். கழக தடுப்பு போலீஸ்காரர்கள் சம்பந்தப்பட்ட விபத்தின் லாரி ஓட்டுநர் 4 நாட்கள் தடுத்து வைப்பு. நேற்றிரவு வீசிய புயல் காற்றில் உலுலங்காட்டில் 13 வீடுகள் 4 கடைகள் சேதம். ஒரு வார காலத்தில் சிங்கப்பூரில் கோவிட்-19 தொற்றுக்கு 14,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. பினாங்கு முன்னாள் 2வது துணை முதலமைச்சர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி மீது பட்டர்வர்த் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று 17 நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவராக இருந்தபோது கிட்டத்தட்ட 8,60,000 ரிங்கெட்டை மோசடி செய்ததாக 76 வயது ராமசாமி குற்றம் சாட்டப்பட்டார். அறப்பணி வாரியத்திற்கு சொந்தமான பணத்தை நேர்மையற்ற முறையில் தவறாக பயன்படுத்தியதாக முதல் குற்றச்சாட்டு முதல் 13வது குற்றச்சாட்டு வரை கூறப்பட்டது. அதாவது அறப்பணி வாரிய குழுவின் அனுமதியை பெறுவதற்கு முன்னரே தங்கரத கொள்முதலுக்கான 7,79,131 ரிங்கெட் பணத்தை காசோலை மற்றும் தந்திமணி ஆர்டர் வடிவில் அவர் செலுத்தியுள்ளார். பிராய் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான ராமசாமி அதேபோல் தவறான முறையில் மருத்துவ செலவுகளுக்கு 65,000 ரிங்கெட் காசோலை வடிவில் பணம் செலுத்தியதாக 14வது மற்றும் 15வது குற்றச்சாட்டுகளில் கூறப்பட்டது. கடைசி 2 குற்றச்சாட்டுகளும் 15,000 ரிங்கெட் மதிப்பிலான 2 காசோலைகள் வடிவில் வழங்கப்பட்ட கல்வி நிதி உதவியை உட்படுத்தியவையாகும். மேற்கண்ட அனைத்து குற்றங்களும் 2019 மே 2ஆம் தேதி முதல் 2023 ஏப்ரல் 18ஆம் தேதி வரை ஜார்ஜ்டவுன் பிராங்கின் மால் மற்றும் கொம்தார் கட்டடங்களில் 2 வங்கிகளில் புரியப்பட்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து ராமசாமி விசாரணை கோரிய நிலையில் 78,000 ரிங்கெட் தொகையில் நீதிமன்றம் அவரை ஜாமீனில் விடுவித்தது. கடப்பிதழை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும், அருகிலுள்ள MACC அலுவலகங்களில் மாதம் ஒரு முறை கையெழுத்து போட வேண்டும் என்ற கூடுதல் நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டன. வழக்கு வரும் ஜூலை 16ஆம் தேதி மறுசெவிமடுப்புக்கு வருகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 2 முதல் 20 ஆண்டுகள் வரையில் சிறை, அபராதம் மற்றும் பிரம்படி விதிக்கப்படலாம். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு. மலேசியாவில் கடந்த ஆண்டு நாட்டின் மக்கள் தொகை 34.1 மில்லியனை காட்டிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள வாகனங்களின் எண்ணிக்கை 38.7 மில்லியனாக உயர்ந்துள்ளது என்று துணை பிரதமர் ஜாஹிட் அமிடி கூறியுள்ளார். இது வரலாறு காணாத புதிய வாகன விற்பனையின் எண்ணிக்கையை 8,16,747 உயர்ந்திருந்தாலும் சாலை பாதுகாப்பு அபாயங்களை அதிகரிப்பதோடு மக்களின் வாழ்க்கை தரத்தையும் பாதிக்கின்றது என்று மேலும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அண்டை நாடுகளையும் மற்ற வளர்ச்சியடைந்த நாடுகளையும் ஒப்பிடும்போது நாட்டில் பொது போக்குவரத்து பயன்பாட்டு விகிதம் இன்னும் குறைவாகவே உள்ளது என்றும் தமதுரையில் பதிவிட்டுள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட தரப்பினர் நாட்டின் போக்குவரத்து தரத்தை மேம்படுத்தி மக்களின் அன்றாட இயக்கத்தை எளிதாக்குவதற்கும் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மற்றும் சமூக நல்வாழ்விற்கும் துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். நாடறிந்த இசை கலைஞர் வித்வான் ஸ்ரீ அங்கப்பன் பிள்ளை காலமானார். கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் மிருதங்கம் தபேலா இசையின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய கலைஞராக விளங்கிய 91 வயதான அவர் பூச்சோங்கில் உள்ள தனது இல்லத்தில் நேற்று காலையில் இறந்தார். ஜோஹாரி சாலே தலைமையிலான RTM இசைக்குழுவில் 30 ஆண்டுக்கும் மேலாக இடம்பெற்றிருந்த ஒரே தமிழ் கலைஞராகவும் அவர் திகழ்ந்தார். அங்கப்பன் பிள்ளை 4 தலைமுறைகளாக
இந்திய பாரம்பரிய இசை மற்றும் அனைத்துலக இசை அரங்கில் புகழ்பெற்ற இசை கலைஞராக திகழ்ந்தவர். 1920களில் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான இசை கலைஞராக திகழ்ந்த இவரது தந்தை ஆர். தங்கவேலு பிள்ளை அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் இவரது இசை பயணம் தொடங்கியது. அங்கப்பன் மிருதங்கம் மட்டும் இல்லாமல் தபீலா இசைப்பதிலும் கைதேர்ந்தவராக இருந்தார். 1991ஆம் ஆண்டு அனைத்துலக டோக்கியோ இசை விழாவில் ஜைனால் அபிடின் குழுவுடன் இணைந்து அந்த அணிக்கு கோல்டன் மியூசிக் அவார்ட் என்ற உயரிய விருதை பெற்றுத்தந்த பெருமையும் இவருக்கு உண்டு. நமது நாட்டின் கலை புகழை அனைத்துலக அரங்கில் ஒளிர செய்த அங்கப்பன் பிள்ளை எனும் இந்த மாபெரும் இசை கலைஞன் என்றும் நம் மனதில் இசையின் நாதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பார். FRU எனப்படும் கழக தடுப்பு போலீஸ்காரர்களில் 9 பேர் உயிரிழப்புக்கு காரணமான விபத்து சம்பந்தப்பட்ட லாரி ஓட்டுநர் இன்று முதல் 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஹீலிர்பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் டாக்டர் பக்ரி ஜைனால் அபிடின் இன்று விண்ணப்பித்ததை தொடர்ந்து 45 வயதான சந்தேக நபருக்கு எதிரான தடுப்பு காவல் உத்தரவை மஜிஸ்ட்ரேட் நைடாத்துல் ஆத்திரா அஸ்மான் பிறப்பித்தார். மனித அலட்சியம், தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு விசாரணை தொடரப்படும். சம்பவத்திற்கு முன்னும் பின்னும் விபத்தை பார்த்த பொதுமக்களை சமூக ஊடகங்கள் மூலம் தாம் கண்காணித்திருப்பதால் விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல்களை வழங்க உதவுமாறு குறிப்பாக ஹீலிர்பேரா சமூகத்திடம் பக்ரி கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் சம்பவத்தை நேரில் கண்ட பொதுமக்கள் திரையில் காணும் எண்ணில் தன்னை தொடர்பு கொள்வதன் மூலமோ அல்லது ஹீலிர்பேரா போலீஸ் தலைமையகத்தை தொடர்பு கொள்வதன் மூலமோ விசாரணைக்கு உதவ முன்வருமாறு அவர் அழைப்பு விடுத்தார். வாகன பாதுகாப்பு மற்றும் சாலை நிலைமைகளின் அம்சங்களை ஆய்வு செய்ய புஷ்பாக்கோம், சாலை போக்குவரத்து துறை, தீயணைப்பு மீட்புத்துறை, பொதுப்பணித்துறை போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் விசாரணைகளை மேற்கொள்ளும். லாரியை வைத்திருக்கும் நிறுவனமும் விரைவில் வாக்குமூலம் அளிப்பதற்கு அழைக்கப்படும் என அவர் கூறினார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் வட்டி முதலையிடம் தனது நிர்வாண புகைப்படத்தை அனுப்பிய பின் அதை எண்ணி இப்போது வருந்துகிறார். கே என மட்டுமே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட 27 வயது அப்பெண் 3000 ரிங்கிட்டிலான தனது கார் கடனை செலுத்துவதற்கு வேறு வழியில்லாமல் சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்யும் வட்டி முதலையை தொடர்பு கொண்டுள்ளார். தொடக்கத்தில் வட்டிக்கு பணம் வேண்டும் என்றால் 1000 ரிங்கிட் முன்பணத்தை கட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அதை செலுத்திய பிறகும் பணம் கைக்கு வரவில்லை. அதற்கு பதிலாக நிர்வாண புகைப்படங்களை அனுப்புமாறு அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். அவசர பண தேவையால் எதையும் யோசிக்காமல் அவரும் நிர்வாண படத்தை அனுப்பிவிட்டார். இப்போது மேலும் பணம் தர வேண்டும் என்றும் தவறினால் நிர்வாண படத்தை குடும்பத்தாருக்கு அனுப்ப போவதாகவும் வட்டி கும்பல் மிரட்டுகிறது. இதையடுத்து போலீசில் புகார் செய்துள்ளதாக விஸ்மா MCAவில் மாசிசா ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் கே கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். முகநூல் மூலம் ஏமன் நாட்டை சேர்ந்த தனிப்பட்ட ஒருவருடன் அறிமுகமான காதல் மோசடியினால் பெண் ஒருவர் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரிங்கெட் இழப்புக்கு உள்ளாகி உள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அந்த நபருடன் அறிமுகமான பின்னர் அப்பெண் 9,25,850 ரிங்கெட்டை இழந்துள்ளதாக கெடா வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையின் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் லோய் யூசி தெரிவித்தார். வாட்ஸ்அப் செயலி எண் மூலம் சம்பந்தப்பட்ட சந்தேக நபருடன் அப்பெண்ணுக்கு அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. இந்த அறிமுக காலகட்டத்தின் போது சம்பந்தப்பட்ட அந்த ஆடவர் தன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு அடையாளமாக 2 மோதிரங்களையும் அனுப்பியுள்ளார். அதன் பிறகு பிப்ரவரி 5ஆம் தேதி தாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தனது மருத்துவ செலவுக்காக பணம் கொடுத்து உதவும்படியும் திருமணம் செய்வதற்கு மலேசியா வரும்போது அப்பணத்தை திரும்ப ஒப்படைப்பதாக அப்பெண்ணிடம் கூறியுள்ளார். இதனை நம்பி பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் மார்ச் 25ஆம் தேதி வரை 15 வெவ்வேறு வங்கி கணக்குகள் மூலம் அந்த ஆடவருக்கு 166 முறை கட்டம் கட்டமாக மொத்தம் 9,25,800 ரிங்கெட்டை அப்பெண் பட்டுவாடா செய்துள்ளார். எனினும் வாக்குறுதி அளிக்கப்பட்டதற்கு ஏற்ப அந்த ஆடவர் இந்நாட்டிற்கு வர தவறியதோடு தனது முகநூல் கணக்கையும் முடக்கம் செய்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து தாம் ஏமாந்ததை உணர்ந்த பாதிக்கப்பட்ட பெண் மே 12ஆம் தேதியன்று
கொலமுடா போலீஸ் தலைமையகத்தில் புகார் செய்ததால் தண்டனை சட்டத்தின் 420வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சூப்பரிண்டென்டென்ட் லோய் தெரிவித்தார். Johor International Indian Expo and Viral Food Festival 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். ஸ்லாங்கூர் உலுலாங்காட்டில் நேற்று மாலை வீசிய புயல் காற்றில் 13 வீடுகளும் 4 கடைகளும் சேதமுற்றன. மாலை 6 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்ததாக பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் கூறியுள்ளனர். கம்புங் பத்து நம்லாஸ், டுசுன் துவா, கம்புங் கிண்ணங்கா உள்ளிட்டவை புயலில் பாதிக்கப்பட்ட இடங்களாகும். 10 மரங்கள் வேரோடு சாய்ந்தன. எனினும் அசம்பாவிதம் எதுவும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. வீடுகள் சேதமடைந்தவர்கள் தற்காலிகமாக அண்டை வீடுகளில் அடைக்கலம் புகுந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு வருகிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சிங்கப்பூர் குடியரசில் ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 3ஆம் தேதி வரை ஒரு வாரத்தில் கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 14,200 உயர்ந்தது. அதற்கு முந்தைய வாரத்தில் அந்த எண்ணிக்கை 11,100 இருந்தது. மருத்துவமனையில் தினசரி அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் சராசரி 102 இருந்து 133 அதிகரித்துள்ளது. இருப்பினும் தீவிர சிகிச்சை பிரிவில் நோயாளிகளின் சராசரி எண்ணிக்கை 3 இருந்து 2 குறைந்துள்ளது. தற்போதைய மருத்துவமனை திறன் தொற்று அதிகரிப்பை சமாளிக்கும் திறன் கொண்டதாக உள்ளது என சுகாதார அமைச்சு மற்றும் தொற்றுநோய் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மக்களிடையே நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து வருவதால் தான் தொற்று அதிகரிப்பதாக அதிகாரிகள் விளக்கினர். தற்போது புழக்கத்தில் உள்ள 2 முக்கிய தொற்று வகைகளாக LF.7 மற்றும் NB.1.8 இருக்கின்றன. அவை இரண்டும் JN.1 வகையை சேர்ந்தவை. இருப்பினும் இந்த வகைகள் அதிக தொற்று கொண்டவை அல்லது அதிக கடுமையான அறிகுறிகளை ஏற்படுத்துகின்றன என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆண்டு முழுவதும் அவ்வப்போது COVID-19 அலைகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தொடர்பில் முதியவர்கள், உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் மற்றும் பராமரிப்பு மையங்களில் வசிப்பவர்கள் போன்ற அதிக ஆபத்துள்ள நபர்கள் புதுப்பித்த தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளுமாறு சிங்கப்பூர் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தொடங்குகிறது. 4 ஜூன் தொடக்கம் 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பசாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத அதிரடி கலெக்ஷன்ஸோடு ஷாப்பிங் மேளா தொடங்குகிறது.